Good evening. Phosphorus-ന്റെ പ്രതിരൂപത്തിൽ മൂന്ന് പ്രതിരൂപം ഇരിക്കുന്നുണ്ട് சொன்னாங்க. അതിലെ ഒന്ന് വെൺ phosphorus, മറ്റേത് sem phosphorus, മറ്റേത് കരം phosphorus. അതിലെ വെൺ phosphorus-ന്റെ இயல்புகளும் அவற்றின் தாக்கங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது வளியோட தாக்கம் பார்த்தாங்க. வளியில உள்ள O2ஓட மிக உக்கிரமாக தாக்கம் அடையும் என்று சொல்லியிருக்கு. நீருடன் தாக்கம் பார்த்தாங்க. phosphorus நீரோட தாக்கம் அடையாது. phosphorus நீரோட தாக்கம் அடையாது என்று சொல்லி இருக்கிறோம். சரிதானே? phosphorusக்கு நீரோட தாக்கம் இல்லை. அதனால phosphorus நீருக்குள்ளதான் களஞ்சியப்படுத்தப்படுது என்று சொல்லியிருக்கிறோம். phosphorus நாங்கள் நீருக்குள்ளே அமிழ்த்தி களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கோம். அமிலங்களோட தாக்கம் பார்த்திருக்கிறோம். அமிலங்களுடனான தாக்கத்துல ஐதான அமிலங்கள், அதாவது H+ தாக்கப்பட்டு நிகழுகின்ற தாக்கங்கள், அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல ஐதான அமிலங்களோட தாக்கம் நிகழாது என்று சொல்லியிருக்கு. ஆனாலும் phosphorus செறிந்த H2SO4, செறிந்த HNO3, செறி H2SO4, செறி HNO3யோட ஒட்சியேற்றப்பட்டு தாக்கத்திற்கு உட்படும் என்று சொல்லியிருக்கு. அதுல H2SO4-னதும் HNO3-னதும் இந்த ஒட்சியேற்றுகின்ற ஆற்றல், H2SO4-னதும் HNO3-னதும் இந்த ஒட்சியேற்றுகின்ற ஆற்றல் இந்த தாக்கத்துல நாங்கள் ஒப்பிடக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி இருக்கு. செறி H2SO4 H3PO3, அதாவது பூச்சிய ஒட்சியேற்ற நிலையில இருந்து +3 ஒட்சியேற்ற நிலைக்கு உயர்த்தக்கூடிய. ஆனால் HNO3 பூச்சிய ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற phosphorus H3PO4 +5 வரை ஒட்சியேற்றக்கூடியது என்று சொல்லியிருக்கு. இது ஒட்சியேற்றியாக தொழிற்படும் போது SO2-ஆக தாழ்த்தப்பட்டது. இது ஒட்சியேற்றியாக தொழிற்படும் போது NO2-ஆக தாழ்த்தப்பட்டது. இந்த தாக்கங்கள்ட்ட சமப்படுத்தப்பட்ட சமன்பாடுகளை எழுதியிருந்தாங்க. இந்த ரெண்டு தாக்கத்தில இருந்து நாங்கள் H2SO4 HNO3 ஒட்சியேற்றும் ஆற்றலை ஒப்பீடு செய்து கொள்ள முடியும். சரிதானே? இந்த தாக்கம் நீங்கள் ஏற்கனவே எழுதி இருக்கிறீங்க. இந்த தாக்கத்தை கீழே எழுதி கொள்ளுங்க. செறி H2SO4 ஆனது செறி H2SO4 ஆனது செறி H2SO4 ஆனது H3PO3 வரை ஒட்சியேற்றுகின்ற அதே வேளை செறி H2SO4 ஆனது H3PO3 வரை ஒட்சியேற்றுகின்ற அதே வேளை செறி HNO3 ஆனது செறி
HNO3 ஆனது சரி HNO3 ஆனது H3PO4 வரை H3PO4 வரை ஒட்சியேற்றுகின்றது. H3PO4 வரை ஒட்சியேற்றுகின்றது. இதிலிருந்து ஒட்சியேற்றியாக தொழிற்படும் ஆற்றல் சரி H2SO4 சரி H2SO4 சரி HNO3க்கு உயர்வானது என முடிவு செய்யலாம். சரி H2SO4 சரி HNO3க்கு உயர்வானது என முடிவு செய்யலாம். சரிதானே? இந்த ரெண்டு தாக்கங்கள்ல இருந்தும் இந்த ஒட்சியேற்ற ஆற்றலை நாங்கள் ஒப்பீடு செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த தாக்கம் போட்டுக் கொள்ளுங்க. காரங்களுடனான தாக்கம். அமிலங்களோட தாக்கம் பார்த்துட்டு காரங்களோட தாக்கம். காரங்களுடனான தாக்கம். சரி, காரங்களோட தாக்கங்களை பார்ப்போம். காரங்களுடனான தாக்கம். இதுல பொஸ்பரஸுக்கு காரத்தோட தாக்கத்தை அனலைஸ் பண்ணுவோம். பொஸ்பரஸுக்கும் காரத்துக்குமான தாக்கத்தை அனலைஸ் பண்ணுவோம். சரியா? பொஸ்பரஸ் ஒட்சியேற்றப்பட வேணும் என்று சொன்னால், பொஸ்பரஸ் ஒட்சியேற்றப்பட வேணும் என்று சொன்னால் இந்த NaOH இருக்கிற யாராவது தாழ்த்தப்பட முடியுமான்னு செக் பண்ணுவோம். பொஸ்பரஸ் ஒட்சியேற்றப்பட வேணுமாக இருந்தால் இதோட தாக்கம் அடைகிற NaOH யாராவது ஒரு ஆள் தாழ்த்தப்பட முடியுமான்னு பார்ப்போம். இதுல சோடியத்தின் ஒட்சியேற்றம் +1, ஆக்சிஜன் ஒட்சியேற்றம் -2, ஐதரசன் ஒட்சியேற்றம் +1. பொஸ்பரஸ் ஒட்சியேற்றப்பட வேணுமாக இருந்தால் ஆக்சிஜனால் எந்த பங்களிப்பும் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆக்சிஜன் தன் அதிதால் ஒட்சியேற்ற நிலை இருக்கு. ஆகவே இந்த தாக்கத்தில் ஆக்சிஜன் பங்களிப்பு செய்யாது. என்ன உயர் ஒட்சியேற்ற நிலையில இருக்கு, சக ஒன்றில 0க்கு வரலாம். ஆனால் இது தாக்கவுறு மிகவும் கூடிய ஒரு உலோக அயன். ஆகவே இது மின்வகுப்பு முறையால மாத்திரமே தாழ்த்தப்படக்கூடியதாக இருக்கும். சாதாரண ரசாயன தாக்கங்கள் Na+ தாழ்த்தப்படாது. அப்ப Na+ ஆல தாழ்த்த முடியாது. ஆகவே அதுவும் இதுக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்ப அடுத்தவர் இதுல ஐதரசன் +1 ஒட்சியேற்ற நிலையில இருக்க 0க்கு தாழ்த்தப்படலாம்.
இதுல ஐதரசன் தாழ்த்தப்பட வேணுமாக இருந்தால் ஐதரசனை தாழ்த்துற ஆற்றல் பொஸ்பரஸுக்கு இருக்க வேணும். ஐதரசனை யார் தாழ்த்தலாம்? தாக்க வீத தொடர்ல ஐதரசனுக்கு மேலே உள்ள உலோகங்கள்லாம் தாழ்த்தும். அதற்கு கீழே உள்ள உலோகங்களால கூட தாழ்த்த முடியாது. ஆகவே பொஸ்பரஸ் ஒரு அலோகம், ஐதரசனை தாழ்த்த முடியாது. அப்ப எந்த பக்கத்தால நாங்கள் யோசித்தாலும் பொஸ்பரஸ் ஒட்சியேற்றப்படுவதற்கு இந்த காரத்துல இருக்கிற எந்த ஒரு அயனும் சம்பந்தப்படாது. சரிதானே? சரி, இவர் தாழ்த்தப்பட்டு தாக்கம் நடக்கலாமோன்னு பார்ப்போம். இவர் மைனஸுக்கும் போகலாம் தானே, தாழ்த்தப்பட்டு தாக்கம் நடக்கலாமோன்னு பார்ப்போம். இவர் தாழ்த்தப்படுறதாக இருந்தால் இதுல யாராவது ஒட்சியேற்றப்பட வேணும். இதுல சோடியம் உயர் ஒட்சியேற்ற நிலை இருக்கு, இதுக்கு மேல ஒட்சியேற்றப்பட முடியாது. ஐதரசனும் தன் உயர் ஒட்சியேற்ற நிலை இருக்கு. இதுல ஒட்சியேற்றப்பட வேணும் என்றால் -2 ஒட்சியேற்ற நிலையில இருக்கு. ஒட்சிசன் ஒட்சியேற்றப்பட வேணும். ஒட்சிசனை ஒட்சியேற்றுகின்ற ஆற்றல், ஒட்சிசனை ஒட்சியேற்றுகின்ற ஆற்றல் பொஸ்பரஸுக்கு இல்ல, புளோரினுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏனென்றால் பொஸ்பரஸ் ஒட்சிசனோட மின்னெதிர்த்தன்மை குறைஞ்ச மூலகம். சரிதானே? அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. ஒட்சிசன் புளோரினால மட்டும்தான் ஒட்சியேற்றப்படக்கூடியது. ஆகவே இதுவும் சாத்தியம் இல்லை. சரியா? கவனிச்சு கொள்ளுங்க. பொஸ்பரஸ் ஒட்சியேற்றப்படும் போது இங்க யாரும் இலத்திரனை ஏற்க போறதில்லை. இது தாழ்த்தப்படலாம் என்றால் இங்க யாரும் இலத்திரனை இழப்பதற்கும் தயாரில்லை. அப்படி என்று சொன்னால் ஒரு வன்காரத்துக்கும் பொஸ்பரஸுக்கும் தாக்கம் நடக்காதா? வன்காரத்துக்கும் பொஸ்பரஸுக்கும் தாக்கம் நடக்காதா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இப்ப NaOH இருக்கிற எந்த ஒரு கூறும் ஒட்சியேற்றத்துக்கோ தாழ்த்தலுக்கோ உதவாது. சரியா? NaOH இருக்கிற எந்த ஒரு கூறும் ஒட்சியேற்றத்துக்கோ தாழ்த்தலுக்கோ பங்களிப்பு செய்யாது. ஆனால் இந்த கார ஊடகத்தை பயன்படுத்தி பொஸ்பரஸ் தானே இலத்திரனை இழந்து தானே இலத்திரனை ஏற்று ரசாயன தாக்கத்துக்கு உட்படும். இவைதானே சப்போர்ட் பண்ண மாட்டேன். இவர்களை பயன்படுத்தி இது தானே ஒட்சியேற்றத்துக்கும் தானே தாழ்த்தலுக்கும் உட்படும். இந்த செயற்பாட்டுக்கு என்ன பெயர்? ஒரு சேர்வையில உள்ள குறித்த ஒரு மூலகத்துல ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் நிகழ்ந்தால் இந்த செயற்பாட்டுக்கு என்ன பெயர்? இருவழி விகாரம். ஆகவே பொஸ்பரஸ் NaOH தாக்கம் அடையும் போது இருவழி விகாரத்திற்கு உட்பட்டு தானே ஒட்சியேற்றப்பட்டு தானே தாழ்த்தப்பட்டு தாக்கம் நிகழும். ஏன்? NaOH எந்த விதமான மாற்றமும் நடக்காது. சொல்ற விளங்குதான். இந்த ஒட்சியேற்றம் தாழ்த்தல்ல, ஒட்சியேற்றமும் பொஸ்பரஸில் தான் நடக்கும், தாழ்த்தலும் பொஸ்பரஸில் தான் நடக்கும். பொஸ்பரஸ் தாழ்த்தப்பட்டால் -3 ஒட்சியேற்ற நிலைக்கு செல்லும். ஆகவே Na3 ஈவன் சோடியம் பொஸ்பைட் பெறும். ஆக்சிஜனை ஒக்சியேற்ற ஆற்றல் புளோரினுக்கு மட்டும்தான் இருக்கு. புளோரின் F2 சேர்ற சந்தர்ப்பங்கள்ல தான் ஆக்சிஜன் ஒட்சியேற்றப்படும். மற்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஆக்சிஜன் ஒட்சியேற்றப்பட முடியாது. அப்ப பொஸ்பரஸுக்கும் NaOH தாக்கத்துல இந்த பொஸ்பரஸ் தாழ்த்தப்பட்டு Na3P அதாவது -3 ஒட்சியேற்ற நிலைக்கு வரும். ஒட்சியேற்றப்படும் போது அது NaH2PO2 ஆக ஒட்சியேற்றப்படும். +1 ஒட்சியேற்ற நிலைக்கு ஒட்சியேற்றப்படும். சரியா?
அப்ப இருவழி விகாரத்திற்கு உட்படுவதன் மூலம்தான் பொஸ்பரஸ் NaOH தாக்கும். இந்த சந்தர்ப்பத்துல NaOHல இருக்கிற யாரிலையுமே ஒட்சியேட்டமோ தாழ்த்தலோ நடக்கல. இல்ல பாத்தீங்கன்னா தெரியும், இதுலயும் சோடியத்தின் ஒட்சியேட்டன் +1 தான், இதுலயும் ஹைட்ரஜன் ஒட்சியேட்டன் +1 தான், இதுல உள்ள ஒட்சன் ஒட்சியேட்டனும் -2 தான். ஆனால் பொஸ்பரஸ் தான் -3 ஆகவும் +1 ஆகவும் இரு வழி விகாரத்திற்கு உட்பட்டு NaOH தாக்கும். அப்ப NaOH போன்ற வன்காரங்களுடன் கவனித்துக்கொள்ளும், NaOH போன்ற வன்காரங்களுடன் இருவழி விகாரத்திற்கு உட்பட்டு பொஸ்பரஸ் தாக்கம் அடையும். அப்ப பொஸ்பரஸுக்கும் NaOHக்கும் தாக்கம் இருக்கா இல்லையா? தாக்கம் இருக்கு. இந்த ஊடகத்துல இந்த இருவழி விகார தாக்கம் நடக்கும். அப்ப பூச்சிய ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற பொஸ்பரஸ் -3 ஒட்சியேற்ற நிலைக்கு தாழ்த்தப்பட்டு இன்னொரு பகுதி +1 ஒட்சியேற்ற நிலைக்கு ஒட்சியேற்றப்படும். சரிதானே? அப்ப காரங்களுடன் தாக்கம். நாலாவது நாங்கள் பார்க்கிறது காரங்களுடன் தாக்கம். எழுதி கொள்ளுங்க. பொஸ்பரஸ் ஆனது NaOH போன்ற பொஸ்பரஸ் ஆனது NaOH போன்ற வன்காரங்களுடன் தாக்கமடைந்து ஒட்சியேற்றப்பட்ட விளைவையும் தாழ்த்தப்பட்ட விளைவையும் கொடுக்கும். வன்காரமோட தாக்கி ஒட்சியேற்றப்பட்ட விளைவையும் தாழ்த்தப்பட்ட விளைவையும் கொடுக்கும். ஒட்சியேற்றப்பட்ட விளைவையும் தாழ்த்தப்பட்ட விளைவையும் கொடுக்கும். அதாவது இரு வழி விகாரத்திற்கு உட்படும் சரியா? இந்த தாக்கத்தை போட்டுக்கொள்ளுங்க. இந்த சமப்படுத்தினீங்கன்னா 4 பொஸ்பரஸ், 3 NaOH தேவைப்படும் நினைக்கிறேன். நீரை போட்டு பாருங்க, நீர் H2O. ஒட்சியேற்றம் தாழ்த்தலை அடிப்படையாக கொண்டு தாக்கத்தை சமப்படுத்திக் கொள்ளுங்க. பொஸ்பரஸ் NaOH ஆகி Na3P-யும் NaH2PO3-யும் வரும். சரி, மிச்சத்தை பார்த்து போட்டு கொடுப்போம்.
விளைவுல 2 நீர் போட்டால் சரியா வரும் என்று நினைக்கிறேன். 4 பாஸ்பரஸ், 4 NaOH, ஒரு இந்த சமப்படுத்தல் பிள்ளைன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொள்ளுங்க. அங்கால 3 NaH2PO2 வருமானு நினைக்கிறேன். ஒட்சியேற்றம் தாழ்த்தல் முறையில தாக்கத்தை சமப்படுத்தலாம் தானே, பார்த்து சமப்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்த தாக்கம் போட்டுக்கொள்ளுங்க. உலோகங்களுடன் தாக்கம். இது சமப்படுத்தினது பிள்ளையா? இது இந்த சமப்படுத்தல் பிள்ளை. உலோகங்களுடன் தாக்கம். உலோகங்களுடன் தாக்கம். அடுத்த தாக்கம் வந்து உலோகங்களுடன் தாக்கம். சரியா? இந்த உலோகங்களோட தாக்கம் நாங்கள் எஸ் பிளாக்கிலே பார்த்திருக்கிறோம். 15ஆம் கூட்டத்துல நைதர்சனுக்கு தான் கூட்டம் ஒன்றில் லிதியத்தோட தாக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் பொஸ்பரஸுக்கு தாக்கம் படிக்கும் போது எல்லா உலோகங்களும் தாக்கும். சரியா? கூட்டம் ஒன்று எல்லா உலோகங்களும் பொஸ்பரஸோட தாக்கி பொஸ்பைடை தரும். கூட்டம் ஒன்றின் எல்லா உலோகங்களும் பொஸ்பரஸோட தாக்கி பொஸ்பைடை தரும். கூட்டம் 2 பொஸ்பரஸோட தாக்கும் Mg3P2 என்று. சரியா? கூட்டம் 2 பொஸ்பரஸோட தாக்கும். தாக்கங்களை பார்த்து சமப்படுத்திக் கொள்ளுவோம். கூட்டம் 3 உள்ள உலோகங்களும் பொஸ்பரஸோட தாக்கும். இது Al3+ இது P3-. ஆகவே Al P என்றுதான் இருக்கும். Al P. உலோகங்கள் எல்லாம் வந்து பொஸ்பரஸோட வெப்பப்படுத்தும் போது தாக்கமடையக்கூடியது. விலகிக் கொள்வோம். உலோகங்கள் 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 பொஸ்பரஸுடன் வெப்பப்படுத்தும் போது உலோகங்கள் பொஸ்பரஸுடன் வெப்பப்படுத்தும் போது உலோகங்கள் பொஸ்பரஸுடன் வெப்பப்படுத்தும் போது தாக்கமடைந்து அவற்றின் பொஸ்பைட்டுகளை தோற்றுவிக்கும். அவற்றின் பொஸ்பைட்டுகளை தோற்றுவிக்கும். அவற்றின் பொஸ்பைட்டுகளை தோற்றுவிக்கும். அவற்றின் பொஸ்பைட்டுகளை தோற்றுவிக்கும். கவனித்துக் கொள்ளுவோம். அதுல ஒரு காரங்களுடனான தாக்கத்துல NaOH இருவழி விகாரம் என்று சொல்லலாம். சரியா? காரங்களுடனான தாக்கத்துல NaOH இருவழி விகாரம் சொன்னா அதுல ஒரு சின்ன தவறு நடந்துட்டு அதுல பொஸ்பரஸ் -3 ஒட்சியேற்ற நிலைக்கு தாழ்த்தப்படுகிறது. அது Na3P அல்ல, சாரி, அது PH3 பொஸ்பி. சரிதா?
பொஸ்பீன் -3 ஒட்சியேட் என்ன நான் கருத்துல கொண்டால சல்ஃபர்ன்ற தாக்கம் யோசிச்சுட்டேன். இல்லை, அது pH3 பொஸ்பரஸுக்கு பொஸ்பீன் வாயு தான் வரும். அதுல நீங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. NH3 இல்லை, Na3P இல்லை. அது சோடியத்துடனான தாக்கத்துல தான் வரும். NaOH இருவழி விகாரத்துல Na3P இல்லையா, நான் தவறுதல் அழித்தேன், மாறி எழுதப்பட்டு அது பொஸ்பீன் வாயு pH3. இதுலயும் -3 ஒட்சியேட் இருந்தால் இதுக்கு அமில இயல்பு இல்லாதால அது Na3P ஆக மாறாது. இது இப்ப சல்பர் H2S வரும். H2Sக்கு அமில இயல்பு இருக்கிறனால NaOH ஆகி Na2S வரும். pH3 நடுநில வாயு தானே, ஆகவே அதை அப்படி மாற்ற முடியாது. அந்த சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சாரி, அதுல தாக்கம் மாறி எழுதப்பட்டு அது pH3 தான். சரி, NH3 இல்லை, Na3P இல்லையா? ஓகே, அது ஞாபகப்படுத்திட்டீங்க, தேங்க்யூ. ஏனென்றால் Na3P வார மாதிரி அங்க வர வாய்ப்பு இல்லை. pH3 ஒரு அமிலமாக இருந்தால் சாத்தியப்படும், அது அப்படி இல்லை. ஆகவே இந்த தாக்கம் நிகழலாம். உங்களோட ஆன்சர்ல பொஸ்பரஸ் NaOH ஆகி pH3யும் NaH2PO2 மட்டும் போட்டுக்கொள்ளும் பிளஸ். அதான் தாக்கம் சமப்படையில. உங்களுக்கு இதுல ஒரு பொஸ்பரஸ் -3க்கு போக, இன்னொரு பொஸ்பரஸ் +1 போகுது. 3 இலத்திரன் ஏற்றாண்டால் அவர் அந்த 3 இலத்திரனை இழந்திருக்கணும். அப்ப இதுல 3 NaH2PO2 வரும். மொத்தம் 4 பொஸ்பரஸ். இதுல 3 NaOH இருக்கு, சோடியம் இருக்கு. அப்ப இதுல 3 NaOH போட்டால் ஐதரசனை சமப்படுத்துறதுக்கு இதுல 6 ஐதரசன், இதுல 3 ஐதரசன், மொத்தம் 9 ஐதரசன். இதுல 3 ஐதரசன் இருக்குது. ஆகவே இதுல நாங்கள் 3 நீர் போட்டால் சமப்படும் என்று நினைக்கிறேன். இதுல 3 ஒட்சன், இதுல 3 ஒட்சன், 6 ஒட்சன், அதுல 6 ஒட்சன். இப்ப இந்த தாக்கம் சமப்பட்டு விளைவு மாறி எழுதினால தாக்கமும் சமப்படல. சரி, 4 பொஸ்பரஸ், 3 NaOH, 3 H2O, இது பொஸ்பீன் வாயு pH3, 3 NaH2PO2. அப்ப உலோகங்களுடனான தாக்கத்துல எல்லா உலோகங்களும் வெப்பப்படுத்தும் போது பொஸ்பரஸோட தாக்கி அவற்றின் பொஸ்பைட்டுகளை தரும். அதாவது P3- வரும். Na பிளஸும் P3- இருந்தா Na3P, Mg3P2, Alp. இது அலுமினியம் 3+, இது P3-. அடுத்து அலசன்களோட தாக்கம் பார்க்கணும். அடுத்த தாக்கம் போட்டுக் கொடுங்க. அலசன்களுடன் தாக்கம். அலசன்களுடன் தாக்கம். அலசன்களுடன் தாக்கம். பதினேழாம் கூட்ட மூலகங்களை நாங்கள் பொதுவாக அலசன்கள் என்று சொல்லிக் கொள்வோம். இதுல புளோரின், குளோரின், புரோமின், அயடின் வரைக்கும் நாங்கள் தாக்கங்களை கருதலாம். அங்கால அஸ்டடைன் அண்டி இருக்கு, அது கதிர் தொழிற்பாட்டுக்குரியது. அஸ்டடைன் கதிர் தொழிற்பாட்டுக்குரியது. ஆகவே அதனுடனான தாக்கத்தை நாங்கள் கருதுவதில்லை. கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் போது அந்நியனின் உலோகத்தினுடைய ஆரை குறைகிறதால இலத்திரனை விரைவாக ஏற்றுக்கொள்ளும். ஆரை குறைகிறதால இலத்திரனை விரைவாக ஏற்றுக்கொள்ளும்.
இதன் காரணமாக சிறந்த ஒட்சியேற்றும் கருவியாக இந்த 17ஆம் கூட்ட மூலகங்கள் தொழிற்படும். அதிலையும் புளோரின் சிறந்த ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். அப்ப கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் போது ஒட்சியேற்றும் ஆற்றல் அதிகரிக்கும். ஒட்சியேற்றும் ஆற்றல் அதிகரிக்கும். அதாவது I2-வை விட Br2க்கு ஒட்சியேற்ற ஆற்றல் கூட, Br2-வை விட Cl2க்கு ஒட்சியேற்ற ஆற்றல் கூட, Cl2-வை விட F2-க்கு ஒட்சியேற்ற ஆற்றல் கூட. ஒட்சியேற்றுகின்ற ஆற்றல் அயடீனை விட புரோமினுக்கு கூட, புரோமினை விட Cl2க்கு கூட, Cl2-வை விட F2-க்கு கூட. இத இந்த பொஸ்பரசுடனான தாக்கத்துல நாங்கள் பார்க்கலாம். பொஸ்பரஸ புளோரின் +5 ஒட்சியேற்ற நிலை வரைக்கும் ஒட்சியேற்றும். PF5 வரைக்கும் ஒட்சியேற்றும். சரிதான்? PF5 வரைக்கும் ஒட்சியேற்றும். அதே போல PF3யும் இருக்கு. PF3யும் பொஸ்பரஸுக்கு இருக்கு. பொஸ்பரஸ் F2-ஓட தாக்கி PF வரும். அதே போல பொஸ்பரஸுக்கும் F2-ஆன தாக்கத்துல கட்டுப்படுத்த PF3-யையும் பெறலாம்.